10வது கேட்டேன், நீ டாக்டர் ஆவியா இன்ஜினியர் ஆவியா? எனக்கு ரெண்டுமே என்ன ஆகும்னு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு டாக்டர் ஆகிறவங்களும் அறிவு இல்லை, நான் இன்ஜினியரிங் ஆயிக்கலான்னு இருக்கிறேன். இன்ஜினியரிங் போன பின்னாடி ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு, நம்ம இன்ஜினியர் மட்டும் ஆகக்கூடாது. ஆனா இன்ஜினியரிங் ஆயாச்சு, போயாச்சு, படிச்சாச்சு, 2-3 வருஷம் இருந்தாச்சு, இன்ஜினியரிங்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சொன்ன, நான் இன்ஜினியரிங் மட்டும் ஆக மாட்டேன். எங்க அப்பா கேட்டாரு, இன்ஜினியரிங் படிச்சது உண்மைதான், ஆனா இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு இன்ஜினியரிங் படிச்சது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு 4 வருஷம். அதுக்கப்புறம் எங்க அப்பா கேட்டாரு, என்னடா பண்ண போறேன்? எம்பிஏ படிக்கலான்னு இருக்கேன். 22-23 வயசு. எம்பிஏ படிக்க போகும் பொழுது, உத்தரப்பிரதேசம் போகும் பொழுதுதான் வாழ்க்கையை பற்றி புரிய ஆரம்பிச்சு. மக்கள் ஏழையா இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு மாதிரி யூபி இல்ல 2008ல. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, நாம் மக்கள் பணிக்கு போகணும், மக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு போகணும், சேவை துறைக்கு போகணும். இது தெரியற